ஹீரோ சூரன் நேத்து 4வது நாள் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வசூலே எடுத்திருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்கு, ஓவர்சீஸ்ல எப்படி இருக்கு, வேர்ல்டு வைடு நேத்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரியே எம்புரான் நேத்து ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேத்துமே ஒரு சரியான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நேத்து மட்டும் இல்ல, நேத்துமே ஒரு சரியான கலெக்ஷன். டோட்டலா ஒரு 170 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல கேரளால எவ்வளோ, ஓவர்சீஸ்ல எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிக்கந்தர் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல நம்ம சல்லுபாய் அவர்களோட நடிப்புல வந்த சிக்கந்தர் திரைப்படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு, மேட் ஸ்கொயர் ஒரு சரியான கலெக்ஷன் நேத்துமே எடுத்திருக்கு. இதுவரையும் டோட்டலா எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே ராபின்ஹுட் அந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி தமிழ்ல வந்து த டோர் அப்படிங்கிற படம், டிராகன் அந்த படத்தோட வசூலை பார்க்க போறோம். இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் ஏதாவது போடணும், ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவே ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை, கொஞ்சம் செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இப்போதான் டைம் கிடைச்சிது. அப்படியே டேட்டாலாம் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ஷாஜகான் தான். மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம விஜய் அவர்கள் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து ஏதோ கவிதை மாதிரி எழுதிட்டு இருப்பாரு. அதை தான் ஃப்ரேமா வச்சிருக்கோம். இந்த கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கார்த்திக் அப்படிங்கிறவரு, முகமது ஆதில், கமல் கண்ணன், குகன்ராஜ், முகமது ரிகாஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. சாவா திரைப்படத்தோட டே 45 இந்தியாவில் வந்து 1,20,00,000, வேர்ல்டு வைடு 1,30,00,000. ஸோ டோட்டலா 702,75,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 794,98,00,000. டிப்ளோமேட் திரைப்படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 1,43,00,000, வேர்ல்டு வைடு 1,54,00,000. டோட்டலா 37,13,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 43,18,00,000. ஆல் தி பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் டே 17 இந்தியாவில் 56,00,000, வேர்ல்டு வைடு 57,00,000. 9,47,00,000 இந்த படம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 9,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சிக்கந்தர் டே 1 கலெக்ஷன் சரியான கலெக்ஷன், சரியான ஓப்பனிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த 50 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 88,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,45,00,000, கர்நாடகாவில் 1,88,00,000. ஆக்சுவலா சவுத் இந்தியாவிலே ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு இந்த படத்துக்கு. இது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் தான். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் வந்து 26,35,00,000, ஓவர்சீஸ்ல 18,63,00,000, வேர்ல்டு வைடு 49,19,00,000. கிட்டத்தட்ட 50 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1. ஸோ சரியான கலெக்ஷன், 200 கோடி பட்ஜெட். ஸோ ஓப்பனிங் நல்லா இருக்கு. அதே மாதிரியே செகண்ட் டே, தேர்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் தெலுங்குல வந்து கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் டே 17 ஆந்திரா தெலுங்கானால 1,21,00,000, வேர்ல்டு வைடு 1,44,00,000. டோட்டலா 42,48,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 56,09,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ராபின்ஹுட் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 3 நிதின் அவர்களோட திரைப்படம். ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி, வேர்ல்டு வைடு 2,95,00,000. 6,49,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 10,10,00,000. ரீசெண்டா ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு, ப்ரோ என்னதான் ஆனாலும் இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்த்துருவேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல டேவிட் வார்னர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பயங்கரமான டேவிட் வார்னர் ஃபேனா இருப்பாரு போல. ஆனா இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல. இந்த படத்துல இத்தனைக்கும் ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு, இதுதான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. ஆனாலும் படத்துக்கு ஓப்பனிங் பெருசா ஓப்பனிங் வீக்கெண்ட்ல வரல. அப்புறம் மேட் ஸ்கொயர் இந்த படம் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 3 ஆந்திரா தெலுங்கானால 9,58,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60,00,000, ஓவர்சீஸ்ல 3,20,00,000, வேர்ல்டு வைடு 13,38,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 26,61,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,45,00,000, ஓவர்சீஸ்ல 16,20,00,000,
வேர்ல்டு வைடு 45 கோடி 26 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக ரம்ஜான்னா ஹாலிடே தான். இன்னைக்கு இந்த படங்கள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா த டோர் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம், 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 31 லட்சம். டிராகன் திரைப்படத்தோட டே 38 தமிழ்நாட்டில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலா 80 கோடியே 94 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 152 கோடியே 9 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க 38 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆக்சுவலா கேரளால நேத்து டபுள் டிஜிட் பண்ணிடுச்சுங்க. 10 கோடியே 90 லட்சம். தமிழ்நாட்டுல 1 கோடியே 52 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 61 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே கடந்திருக்கு நேற்று, 40 கோடியே 73 லட்சம். ஸோ நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா கேரளால இது ஒரு பெரிய நம்பர். கேரளால இதுவரையும் 44 கோடியே 48 லட்சம் கேரளாலையும், தமிழ்நாட்டில் 5 கோடியே 90 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 51 லட்சம், கர்நாடகால 9 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 57 லட்சம், ஓவர்சீஸ்ல 103 கோடியே 98 லட்சமும், உலகம் முழுக்க 173 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 100 கோடியை கடந்திருக்கு. சரியான கலெக்ஷன். அதே மாதிரியே உலகம் முழுக்க 170 கோடியை தாண்டி இருக்கு. ஸோ 200 கோடி எவ்வளோ நாளில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படம் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இதில் பாதி வந்தாலே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதே மாதிரியே வீர தீர சூரன் இந்த படம் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 4 தமிழ்நாட்டில் 6 கோடியே 81 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், கர்நாடகால 62 லட்சம், கேரளால 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 4. ஸோ ஒரு சரியான கலெக்ஷன் வந்திருக்குங்க நேற்று பொறுத்த வரையும். டே 4 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இப்போ டோட்டல் பார்த்துருவோம். இதில் வந்து சில ஸ்டேட்ஸ்ல வந்து சில கலெக்ஷன் சில லட்சங்கள் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் 17 கோடியே 90 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 31 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 68 லட்சம், கேரளால 1 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 25 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 4 நாள்ல 25 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி 60 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாவே அமையும். அப்படியே இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ், அதாவது பெருசா இந்த படம் லாஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கூட ஒரு 50 to 55 crore இந்த படம் கலெக்ட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் இனிமே வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இன்னைக்கு ஹாலிடே தான், இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.